ஹலோ மக்களே, வணக்கம். நான் இன்றைக்கி செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போடு தான் வந்திருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய தமிழகம் அரசு, தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அதாவது நீங்கள் ஸ்பெஷல் போலீஸாக மென், விமென் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஒரு வேலை வாய்ப்பு, இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்காகவே அப்படிங்களா. ஸோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். லைஃப்பில் யாராவது செட்டில் ஆகிறதுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னா, டீட்டெயில்டாக ரெண்டு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பேப்பர்லேயுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்திருந்தது. அது என்னைக்கு வந்திருக்குன்னா 4/4/2025 அன்றைக்கி வந்திருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கடைசி நாள் ஆன்லைன் மூலயமா நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 3/5 தாங்க கடைசி நாள். ஓகேங்களா. ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்ஐ ஆஃப் போலீஸ் அப்படின்ற ஒரு டியூட்டிக்கு மென்னில் வந்து 654 பேரையும், விமெனில் வந்து 279, அதாவது 279 மெம்பர்ஸையுமே டோட்டலாக 933 மெம்பர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. சரிங்களா. இதே மாதிரி எஸ்ஐ ஆஃப் போலீஸ் அப்படின்ற ஒரு வேக்கன்சிக்குமே மென்னை வந்து 255 மென்னையும், விமெனை வந்து 111 விமெனையும் டோட்டலாக 366 பேரை எடுக்கிறாங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சிஸ் நமக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1299 வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ கோட்டா வைஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க, பிரேக்கப் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக்காவில் வந்து அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி 255 பண்ணியிருக்காங்க. ஸோ விமென்க்கு வந்து 109. ஸோ டோட்டலாக 364 + 2 அப்படின்ற மாதிரி இருக்குது. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்குள்ளேயுமே மென்னை வந்து 99 + 3, அதே மாதிரி விமெனை 42 + 1 அப்படின்ற மாதிரி 141ன்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்லையுமே டோட்டலாக வந்து 110 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸாக டிபார்ட்மெண்டல் கோட்டா அப்படின்னு சொல்லி 20% அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த 20%ல் எவ்வளோ வேகன்சிஸ் வருது அப்படின்னா 123 வேகன்சிஸ் வருது. சரிங்களா. இதே வந்து ஓப்பன் வார்டு கோட்டா அப்படின்னு சொல்லி 10%, ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்ற 10% இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த 10% அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு 49 பேரை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி இவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து குறைஞ்சபட்சம் வந்து 20 வயசு அட்டைன் ஆகிருக்கணும், அண்ட் 20 to 30 தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில இடத்துல வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பிசிஎம்க்கு வந்து 32 வயசுமே, எஸ்சிஏக்கும் 35 வயசுமே, டெஸ்டியூட்டட் விடோவுக்கு 37 வயசும், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 47 வயசு, டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் அப்ளை பண்ணுறவங்க 47 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பேக்வேர்ட் கிளாஸ்க்கு எவ்வளோ அப்படின்னா 26.5% கொடுத்துருக்காங்க. ஓசி கிளாஸ்க்கு வந்து 31%, அதே வந்து பிசிஎம்க்கு 33.5%, எம்பிசி டிஎன்சிக்கு 20%, எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1% அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா மக்களே. ஸோ ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரிட்டன் டெஸ்ட்டில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப்பு, அதுக்கு வந்து 100 மார்க்குக்கு இருக்குது. சரிங்களா. அடுத்தது வந்து நமக்கு என்ன, இன்னொரு ரிட்டன் டெஸ்ட் வந்து ஜென்ரல் நாலேஜ், சைக்காலஜி ரெண்டுமே செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது போக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸும் எடுப்பாங்க. ஓகேங்களா. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், போலீஸ் வேலை அப்படின்னா நிச்சயமாக வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கடைசியில் வைவாவும் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு 10 மார்க்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 100 மார்க்குக்கு வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. சரிங்களா மக்களே. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இப்போ செக் அவுட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.